இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி முடிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தமிழக அரசுல வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தமிழக அரசு வேலையை பொறுத்தவரை வந்து 21 காலி பணியிடங்கள் இருப்பதாக வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலக உதவியாளர் அதே மாதிரி வந்து டிக்கெட் வழங்குபவருக்கான வேலைகள் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து முக்கியமாக டிரைவருக்கும் வந்து வேகன்சி எல்லாமே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அதை ஃபில் பண்ணி ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸில் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்து அனுப்பி வைக்க வேண்டியிருக்கும். இந்த இதில் வந்து அவங்க லாஸ்ட் டேட்டாக வந்து வருகின்ற 5 ஏப்ரல் 2024 அன்னைக்குள்ளே வந்து அப்ளிகேஷன் அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி அனுப்பிடுங்க அப்படிங்கிறத விளக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் பொறுத்தவரைய ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும், ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 21 காலி பணியிடங்கள் இருக்குது, எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஒரு சில பேர் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் பண்ணாமல் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படின்னா வந்து டிக்கெட் செல்லர், அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், திருவலகு, ஹாஸ்டல் சூப்பர்வைசர், எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், டிரைவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதிலேயே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிரைவருக்கு அப்ளை பண்ணுறீங்க, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அல்லது பஸ் கிளீனருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து டிக்கெட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து 10ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம். தவிர்த்து இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து ஜஸ்ட் உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சாலே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எம்டிஎஸ் எல்லாமே அடங்கும், வாட்ச்மேனும் அடங்கும். இதில் 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாம். 10,000 59,000 வரைய சேலரி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஆல் கேண்டிடேட் வந்து 100 ரூபா பே பண்ண சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்பொழுது வந்து இந்த பேமெண்ட் கட்டணமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயில்டாக வந்து இன்ஃபர்மேஷனாக பார்ப்போம். இதுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் இருக்கும் போது எக்ஸாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டேட்லாம் சொல்லியாச்சு. இப்போ டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும் பொழுது அவங்களுக்கு இருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க கொடுத்துருந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதுவரை நம்ம பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுலேயும் வந்து போட்டுருப்பாங்க. இதில் உங்களுக்கு நிறைய போஸ்ட்டுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நிபந்தனைகளும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஏஜ் பார்த்தாச்சு. தவிர்த்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும். அதே மாதிரி இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே, இறை நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து இந்து சமய அறநிலைத்துறைக்கு கீழ் வெளியாக இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருப்பது அதோட வந்து ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணணும். அதே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி தான் அட்டாச் பண்ணணும். ஒரிஜினல் எதையுமே வச்சு அனுப்பிடாதீங்க, அதற்கு நிர்வாகம் பொறுப்பாகாது. அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்படும் பணியாளர் நிர்வாக நலன் கருதி இத்திருக்கோயிலின் உபகோயில்களுக்கோ அல்லது பிற முதுநிலை திருக்கோயில்களுக்கோ பணிமாற்றம் செய்யப்படலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் அவங்களுடைய தேவையை பொறுத்து உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு வந்து இருக்குது. பட் டீசெண்டான சேலரி கொடுக்குறதுனால வந்து நீங்கள் போகிறதுக்கான இந்த வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்ளிகேஷன் பொறுத்தவரையை பார்த்திங்கன்னா நேரிலோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ அனுப்ப வேண்டும். இதையும் பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். மறுபடியும் பார்த்த விஷயந்தான். நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு எவ்வித பயணப்படியும் வழங்கப்படாது. நீங்கள் போய் எக்ஸாம் அட்டன் பண்ணுறதுக்கு அலவன்ஸ்லாம் எதுவுமே தரமாட்டாங்க. உங்களுடைய சொந்த செலவில் தான் நீங்கள் வந்து செலவு பண்ணிவிட்டு இந்த எக்ஸாம் போய்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 20வது ஆப்ஷன் பாருங்கள். நியமன முறையானது அடிப்படை கல்வி தகுதி, அனுபவம், செயல்முறை தேர்வுகள், கூடுதல் தகுதி மற்றும் நேர்முக தேர்வு ஆகியவற்றில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே நிரப்பப்படும். இதையும் பார்த்துக்கோங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை உரிய சான்றுடன் அஞ்சல் முறையில் பணியிட வரிசை எண் மற்றும் டேஸ் பதவிக்கான விண்ணப்பம் என தெளிவாக, அதாவது டேஸ் பதவிக்கானன்னா அலுவலக உதவியாளரா டிரைவரா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெளிவாக குறியிட்டு துணை ஆணையர் அல்லது செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம், 6,41,046 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்.
மேலும் 25 ரூபா மதிப்புடைய செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து மேக் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷனோட அதையும் வந்து ஒப்படைச்சிருங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன். வருகின்ற 5/4/2024 அன்றைக்கி ஈவினிங் 5:45க்குள்ளே இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இந்த இடத்துல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்ட சொல்லியிருக்காங்க, ஒட்டிக்கோங்க ரைட் சைடில். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பதவியின் பெயர், எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் பேர், அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், பாலினம் கேட்டிருக்காங்க. நிரந்தர முகவரி வந்து இந்த இடத்துல எழுதிக்கோங்க, வித்து பின்கோடோட எழுதிக்கோங்க. ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய 12 இலக்க எண் அதை வந்து குறிப்பிடணும். அதாவது ஆப்ஷனில் 7-8 பார்த்தீங்கன்னா உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மொபைல் மற்றும் இமெயில் ஐடி. அதுக்கப்புறம் எந்த மதத்தை சார்ந்தவர்கள், அதுக்கான அடையாள அட்டை வந்து இணைச்சிருக்கீங்களா, ஜெராக்ஸ் காப்பி, அதுக்கப்புறம் கல்வி தகுதி, இதர தகுதிகள். அதுக்கப்புறம் வந்து அவங்க சில ரிசர்வேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் வந்து சூட்டபுளாக இருந்தீங்கன்னா அதை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் எம்டியாக விட்டுறலாம். அதில் முக்கியமாக உறுதிமொழி கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு ப்ளேஸ் போட்டு சிக்னேச்சர் போட்டு இவங்க சொல்லியிருந்த ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ் உங்கள்கிட்ட இருக்காங்கன்னா ஜெராக்ஸ் காப்பிலாம் அட்டாச் பண்ணி, அதே மாதிரி செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் 25 ரூபா ஸ்டாம்பு ஒட்டி அவங்க சொல்லக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து அனுப்பியிருக்கேன். மீண்டும் ஒரு முறை பார்த்துக்கோங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி ஆணையர் அல்லது செயல் அலுவலர், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், மருதமலை, பேரூர் வட்டம், கோவை மாவட்டம், 6,41,046 அப்படிங்கிற இந்த அட்ரஸ்க்கு நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் வந்து அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. காலதாமதமாக பெறப்படும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். அதனால் காலதாமதம் செய்யாமல் சீக்கிரமாக நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃப்ரீயாக அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நேரில் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய டேரெக்டாக வந்து இந்த கோயில் அலுவலகம் இருக்குது பார்த்தீங்களா, அலுவலக நேரத்தில் போய்ட்டு நீங்கள் உங்கள் அப்ளிகேஷனை 100 ரூபா செலுத்தி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். 100 ரூபா செலுத்தி வாங்குறது பதிலாக நீங்கள் இலவசமாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 100 ரூபா எதுக்கு செலுத்திருக்கேன், ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு நேரில் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் கம்மியாக இருக்கும். எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஆன்லைனில் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேலும் 25 ரூபா செல்ஃப் அட்டஸ்டட் ஒட்ட போகிறீங்க. நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய செலவு இந்த 2 தான் உங்களுக்கு ஆக போகுது. அப்ளை பண்ணவங்க பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கம்பெனி லிங்க் இருக்குது. இவ்வளோ தான் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.